So hi friends, this is Manoj and welcome back to இன்னைக்கு வீடியோலயும் Poco F6 5G இந்த ஃபேண்டாஸ்டிக்கான செல்போனோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த செல்போனோட பிரைஸ் இன் இந்தியா வந்து அப்ராக்ஸிமேட்டா 25,000 to 30,000 rupees வித்துட்டு இருக்காங்க. அதாவது நான் வச்சிருக்கிற வேரியன்ட். So this is 8GB plus 256GB வேரியன்ட். அதே மாதிரி 12GB 256GB 12GB 512GB வித்துட்டு இருக்காங்க. So மேக்ஸிமமே பாத்தீங்கன்னா 34,000 க்கு இந்த செல்போனை வித்துட்டு இருக்காங்க. So இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த செல்போன் வர்த்தா இல்ல அப்படிங்கறத தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். So வீடியோ போறதுக்கு முன்னாடி this is a gaming centric செல்போன். ஒரு gaming centric செல்போனுக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்ல டிஸ்ப்ளே வேணும் இருக்குது, நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வேணும், அதுவும் கொடுத்துருக்காங்க. சோ அது எல்லாத்த பத்தியும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ திஸ் இஸ் தி Poco F6 5G. அதே இந்த Black கலர் yellow கலர் ஆக்சன் தான் ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஓபன் பண்ணலாம். So உள்ள ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். சோ வழக்கம் போல you can see the SIM ejector pin. So quick start guide கொடுத்திருக்காங்க. And wow, grey color soft case கொடுத்திருக்காங்க. Really good. உள்ள நல்ல grip கொடுத்திருக்காங்க. வெளியில வந்து நல்ல ஒரு matte finish கொடுத்திருக்காங்க. தொட்டு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. உண்மையிலே குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. And then you have the cell phone. இது அப்புறமா காட்டுறேன். And then you have the 120 watt fast charging adapter. செம்ம பெரிய சார்ஜருங்க. And இதே சார்ஜர் வந்து நீங்க Oppo, Vivo, Xiaomi நிறைய செல் போன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். எனக்கு என்னமோ ஒரு ஆள் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க போல இருக்கு. இவங்க எல்லாம் வாங்கி விக்கிறாங்களோ டவுட்டா இருக்குது. பட் வாட்எவர் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்தாலும் உங்க செல்போன் வந்து 90 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவுட்புட் வந்து டைப் ஏ கொடுத்திருக்காங்க. ரியலி குட். அண்ட் அதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, கமிங் டு தி டிசைன். இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் என் கையில எடுத்தோம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த செல்போன் ரொம்ப நார்மலான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு அப்பாவி பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. நதிங் ஃபேன்சி. பட் நல்ல ப்ரொஃபஷனலா நல்ல ஒரு ஃபார்மல் லுக் கொடுக்குது. ஒரு டூயல் டோன் கிரே கலர் கொடுக்குது பாத்தீங்களா? சோ பார்க்கிறதுக்கு நல்ல அட்ராக்டிவா தான் இருக்குது. அந்த செல்போன் அந்த அளவுக்கு வெயிட் மேல அரௌண்ட் 180 கிராம்ஸ் தான் இருக்குது. நல்ல கை கடக்கமா நல்லா காம்பாக்டா இருக்குதுங்க. அண்ட் திக்னஸ்மே ரொம்ப இல்லைங்க. 7.8 mm தான். நல்ல ஒரு ஸ்லிம்மான போன் கொடுத்திருக்காங்க. கேமரா பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. சோ ஓவரால் திஸ் இஸ் a handy phone. அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் absolutely plastic. பட் தொட்டு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ல அட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. அண்ட் ஃப்ரேமும் சொல்லவே வேணாம். திஸ் இஸ் absolutely plastic. பட் கண்ணா ஒரு நிமிஷம் டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்காக Corning Gorilla Glass Victus கொடுத்திருக்காங்க, which is really good for this price point. And overall இந்த செல்போன் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கி இருக்காங்க. சோ ஒரு சூப்பரான ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது. அதனால நீங்க ஓரளவுக்கு தண்ணியில மழையில டஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கமிங் டு தி போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ஃபிளாட்டாவும் இருக்குது. டிஸ்ப்ளே ஃபிளாட்டா இருக்கறனால இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல வச்சு நீங்க ஜாலியா படம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் without any support. And right side of the phone you have the power on off button. அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் வந்து சிங்கிள் பட்டனா கொடுத்திருக்காங்க. சோ கிளிக் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஃபீட்பேக்மே சூப்பரா இருக்குங்க. And bottom of the cell phone you have the speaker system. This is actually stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் வந்து மேல இருக்க ஏர் பீஸ் வந்து இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் அது போக ஒரு ஆடியோ அவுட்லெட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி USB type C சார்ஜிங் போர்ட். இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, ஆடியோ போர்ட்டுக்கும் நீங்க இத தான் யூஸ் பண்ணனும். தென் யூ ஹேவ் தி மெயின் மைக். அதுக்கு அப்புறம் SIM ட்ரே கொடுத்திருக்காங்க. இது அப்புறமா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். அண்ட் டாப் ஆஃப் தி செல் ஃபோன் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஒரு ஆடியோ அவுட்லெட் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்களா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். அண்ட் நடுவுல இருக்க ஆள் யாருன்னு தெரியுதா? திஸ் இஸ் தி IR blaster. ஓகே, இப்போ SIM ட்ரே ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. வாவ், இங்க பாருங்க SIM 1 அப்படின்னு எழுதிருக்காங்க. அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா you can see SIM 2. சோ ரெண்டு SIM கார்டு மட்டும் தான் போட முடியும். உங்களால மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அண்ட் கமிங் டு தி ஹார்ட்வேர், இந்த செல்போன்ல Snapdragon 8S Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி வந்து 3 GHz. அதாவது சிங்கிள் கோர் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி வந்து 3 GHz வரைக்கும் போகுது. அண்ட் RAM வந்து LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. ROM வந்து UFS 4.0 வந்து கொடுத்திருக்காங்க. சோ RAM, ROM and ப்ராசஸர் மூணுத்தி வச்சு பார்க்கும்போது this is absolutely a gaming செல்போன். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹார்ட்வேர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ்ல அந்த செல்போன்ல சர்வ சாதாரணமா விளையாண்டுக்கலாம். நீங்க ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு லைக் iPhone S2 for Ultra லெவலுக்கு இல்லாட்டி நெருக்கி அந்த செல்போன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த செல்போன்ல உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். இதோட விலை வந்து வெறும் 30,000 தாங்க. அண்ட் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்ஸ் நீங்க parallel ரன் பண்ணலாம். ஹெவி வெயிட் ஆப்ஸ்ல இந்த செல்போனை நீங்க ரொம்ப ஈஸியா ரன் பண்ணிக்கலாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு சூப்பரா கொடுத்திருக்காங்க. அண்ட் RAM and ROM பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருக்கிறது வந்து 8GB RAM plus 256GB ROM வேரியன்ட். அதே மாதிரி 12GB 256GB and 12GB 512GB வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் RAM எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்களா 4GB வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ரியலி குட். அண்ட் நிறைய பேர் கேக்குற கேள்வி இந்த செல்போன் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. ஆஃப் கோர்ஸ் எஸ், கேம் விளையாடும்போது மைல்டான ஒரு ஹீட் வரதான் செஞ்சுச்சு, which is manageable. பட் 4K at 60ல வீடியோ ஷூட் பண்ணும்போது செம்ம ஹீட் வந்துச்சுங்க. இந்த ஏரியாவை சுத்தி நல்ல ஒரு ஹீட் இருந்துச்சு. தொட்டு பார்க்கும்போது நல்லா வேடால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாடியை தாண்டியே ஹீட் வெளியே வருது அப்படின்னா
ஹீட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த சிப் Snapdragon 8s Gen 3 ஆல ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். என்னென்ன பேண்ட்ஸ் அப்படிங்கறத நான் கீழே போடுறேன். Wi-Fi வந்து டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாமே டாப் ஆஃப் தி லைன் தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த செல்போன் IR பிளாஸ்டர் சப்போர்ட் பண்ணுது. நான் அது போக ஒரு ஃபுல் ஃபிளஷ்ட் எனர்ஜி சப்போர்ட் பண்ணுது. இங்க பாத்தீங்களா? பட் வழக்கம் போல FM ரேடியோ மட்டும் தாங்க மிஸ்ஸிங். ஓகே, இப்போ IR பிளாஸ்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க MI ரிமோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஆட் ரிமோட் இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க எவ்வளவு டிவைஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்களா? வழக்கம் போல நான் ஏசியை கிளிக் பண்றேன். சோ மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாப்புலரான பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமா வாங்கக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து மேல கொடுத்துருக்காங்க. அது போக கீழே பாருங்க 1,00,000 பிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ண போயிட்டே இருக்குதுங்க. ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் கமிங் டு தி சாஃப்ட்வேர், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. So this is Android version 14 and அதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI Hyper OS 1.0.3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டோட காம்பினேஷனுமே சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்ல பட்டர் ஸ்மூத்தா நல்ல ஸ்னாப்பியா இருக்குது. அந்த அனிமேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. என்ன ஒரு சின்ன குறைனா நிறைய ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. மித்தபடி இந்த செல்போன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது நிறைய செல்போன்ஸ்ல இருக்குறதா, பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மேல வந்து ஸ்வைப் பண்ணுங்களேன். இங்க பாருங்க ஆப்ல வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஒருவேளை நான் கம்யூனிகேஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியும். என்டர்டைன்மெண்ட்டை கிளிக் பண்ணா அந்த ஆப்ஸ் மட்டும் லோட் ஆகும். அது போக ஃபினான்ஸ், நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி குட். அண்ட் கமிங் டு தி ஆடியோ சிஸ்டம், இந்த செல்போன்ல டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ரியலி குட். இங்க மேல பாத்தீங்களா, நீங்க வந்து எதை டால்பி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷாமியோட சவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். யாரா இருந்தாலும் டால்பி தான் சூஸ் பண்ணுவாங்க. நானும் அதே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த செல்போன் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. போத் ஃபார் வயர்ட் as well as wireless headphones. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டால்பி அட்மாஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ்லயே வந்து ஒர்க் ஆகும். ரெண்டு ஸ்பீக்கர்ஸ்லயுமே ஒர்க் ஆகும். அதனால நீங்க ஹெட்போன்ஸ் கனெக்ட் பண்ணி தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படியே அவசியம் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ்லயே வந்து டிஃபால்ட்டா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க ஸ்பீக்கர்ஸ்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சரிதான், வயர்ட் ஹெட்போன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சரிதான், வயர்லெஸ் ஹெட்போன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சரிதான், எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. அண்ட் அது போக பாத்தீங்களா கிராஃபிக் ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க ஸ்பீக்கர்ஸ்லயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்க பாருங்க கிளாசிக்கல், ஹிப் ஹாப், ஜாஸ், ராக், பாப் எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற பிடிக்கல அப்படின்னா நீங்களே மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். சோ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே கேளுங்களேன். ஆடியோ குவாலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம லவுடா இருந்துச்சு, செம்ம கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருந்துச்சுங்க. அந்த பிரீதிங் சவுண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு சூப்பரா கேட்டுச்சு இந்த செல்போன்ல. பேஸ் மட்டும் கொஞ்சம் மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. மிச்சபடி ஆடியோ குவாலிட்டி அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் இருந்துச்சுங்க. அண்ட் கமிங் டு தி பேட்டரி, இந்த செல்போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி வந்து உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 120 வாட் இந்த குண்டு சார்ஜர் வந்து கொடுத்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செல்போன் போர்டு வந்து 90 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். 120 வந்து சப்போர்ட் பண்ணாது. சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் it took me around 45 minutes to completely charge the phone. And draining எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா it is moderate. சோ அதாவது பேட்டரி ரொம்ப வேகமாவும் குறையல, அதுக்கு வந்து ரொம்ப நேரம் நிக்கவும் இல்ல. சோ நீங்க ஒரு கேஷுவல் யூசர் அப்படின்னா நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்து நைட் தூங்கும்போது சார்ஜ் போட்டா போதும். பட் if you are a heavy user 1 or 2 times வந்து கண்டிப்பா நீங்க சார்ஜ் போட்டே ஆகணுங்க. which is okay for this performance and price point. And coming to the display, இந்த செல்போன்ல 6.67 inches full HD plus massive AMOLED panel யூஸ் பண்ணிருக்காங்க. And this is a 12-bit display. அதனால நீங்க 68 billions of colors இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலா ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்க முடியும், which is incredibly good. And அது மட்டும் கிடையாதுங்க, இந்த செல்போன் ஸ்கிரீன் HDR10+ சப்போர்ட் பண்ணுது, Dolby Vision சப்போர்ட் பண்ணுது. அதனால நீங்க Amazon Prime, Netflixலாம் வந்து படம் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த செல்போன் உங்களுக்கு தாங்க. And pixel density is 446 ppi, which is incredibly good. 400 க்கு சூப்பரா இருக்கும், 446 க்கு சொல்லவே வேண்டாம். அது பிக்சர்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பா இருக்குதுங்க. And இன்னொரு முக்கியமான விஷயம், brightness of the screen is 2400 nits. அதாவது பீக் பிரைட்னஸ் வந்து 2400 nits வரைக்கும் போகுது. நான் போய் டைரக்ட் சென்டர்ல போய் டைரக்டாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். விசிபிலிட்டி வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. நீங்க போட்டோஸ் பார்த்தாலும் சரி, வீடியோஸ் பார்த்தாலும் சரி, கேமரா UI பார்த்தாலும் சரி, எல்லாமே வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுச்சு. சோ இது ஒரு சூப்பரான ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க டிஃபால்ட் வச்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செல்போனை சூஸ் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா நீங்க கஸ்டம் போயிட்டு எதர் 60 இல்லைன்னா 120 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 90 வந்து விட்டுட்டாங்க, ஏன் தெரியல. 120 இஸ் ரியலி குட் ஃபார் பிளேயிங் கேம்ஸ். பட் டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் இந்த செல்போன் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு எனக்கு தெரியல. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டில் பிக்சர் சூஸ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க 120 ஹெர்ட்ஸ் காட்டுதா. வெயிட் பண்ணுவோம்.
60 மாறிடுச்சு பாத்தீங்களா 60க்கு கீழ போக மாட்டேங்குது. சோ this cell phone screen does not support dynamic refreshing rate. இன்னொரு விஷயம், இந்த ஸ்கிரீனோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து 90%. பெசல் பாருங்க எவ்வளவு சின்னமா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, ஒரு குட்டி பெசல் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல பெசல் சைஸ் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா, பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கா, கிட்டத்தட்ட ஐபோன் மாதிரியே வந்து கொடுத்திருக்காங்க. ரியலி குட். அண்ட் டிஸ்ப்ளே டிம்மிங் பொறுத்த வரைக்கும் 1920 Hz பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்றாங்க. ரியலி குட். சோ அதனால நீங்க ஆல்மோஸ்ட் 1 nitsல இருந்து 2400 nits வரைக்கும் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சூப்பரான ஆப்ஷனுங்க. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லாவே ஃபாஸ்டா இருக்குதுங்க. இங்க பாருங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஃபாஸ்ட், நல்லாவே ஃபாஸ்டா இருக்குங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனும் சரியான ஃபாஸ்டா இருக்கு. இங்க பாருங்க அந்த பொம்மை மாதிரி வருது தெரியுதா, டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது பாருங்களேன், சரியான ஃபாஸ்ட்டுங்க. ரியலி குட். அண்ட் கமிங் டு த கேமரா சிஸ்டம், டக்குன்னு பார்த்தோன்னே மாப்பிள்ள 3 கேமரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலாக 2 கேமரா தான். இது வந்து ஃபிளாஷ் யூனிட், அதுக்கு நடுவில் பிளாக் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் மாதிரி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ கேமரா. அண்ட் இந்த 2 கேமராவே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, உள்ள இருக்கிறது மட்டும்தான் கேமரா, வெளியே அந்த ஃப்ரேம் வந்து எவ்வளவு பெருசா முந்தே வந்து கொடுத்துருவாங்க பாத்தீங்களா. திஸ் இஸ் ஜஸ்ட் a சேல்ஸ் கிமிக்ஸ். ஓகே, அதை விடுங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா 50 மெகா பிக்சல் கேமரா. திஸ் இஸ் a பிரைமரி கேமரா. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f1.59, நல்ல லைட் உள்ள வரக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சென்சார் சைஸ் வந்து 1/1.95 inches, ஒரு ½ inch சென்சார்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அண்ட் இதோட ஆப்பர்ச்சர் f2.2 அண்ட் இதோட சென்சார் சைஸ் 1/4.0, ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 20 மெகா பிக்சல் ஆப்பர்ச்சர் f2.2ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால 20 மெகா பிக்சல் தெரியல, 1632 அப்படி தான் கொடுப்பாங்க. இது வந்து வியர்டா 20 கொடுத்துருக்காங்க. பட் வாட் எவர், இதோட சென்சார் சைஸ் வந்து 1/4.0, அகைன் ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கேமரா யூஐல என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய சாம்பிள்ஸ் போட்டு காட்டுறேன், பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி ப்ரோ மோட். ப்ரோ மோட்ல வீடியோ மோடு இருக்குது, போட்டோ மோடு இருக்குது, தென் யூ ஹேவ் தி டாக்குமெண்ட்ஸ் மோட், அதுக்கப்புறம் வீடியோ மோட் இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் போட்டோ மோட் கொடுத்திருக்காங்க, போர்ட்ரேட் மோட், நைட் மோட் அண்ட் மோர் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. ஷார்ட் ஃபில்ம், பேனோராமா, 50 மெகா பிக்சல் மோட், ஸ்லோ மோஷன் மோட், லாங் எக்ஸ்போஷர் மோட், டைம் லாப்ஸ் அண்ட் லாஸ்டா AI வாட்டர் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் போட்டோ மோட். போட்டோ மோட்ல உங்களால 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 1x 2x and all the way up to 10x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். எல்லாமே வந்து டிஜிட்டல் ஜூம் தாங்க, ஆப்டிகல் ஜூம்லாம் கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. சோ இதை கிளிக் பண்ணி நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். எந்த ஃபில்டர்ஸோட மேக்னிட்யூடையும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் வாட் எவர், ஃபில்டர்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருந்துச்சு. அண்ட் தென் யூ ஹேவ் தி பியூட்டி மோட். ஸோ 0 to 100% மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மூஞ்சில இருக்க பருவலாம் மறையணும் அப்படின்னா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐபோன் மாதிரி. இதை கிளிக் பண்ணி -4ல இருந்து +4 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் தென் யூ ஹேவ் தி ஆப்ஷன், இங்க பீக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதுல நீங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1:1, 3:4, 9:16 ஃபுல் வைட் ஸ்கிரீன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவை டார்கெட் பண்ணி தான் இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியலி குட். தென் டைமர் கொடுத்துருக்காங்க, 3 seconds, 5 seconds, 10 seconds வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதே மாதிரி டைம் பர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்ல நிறைய போட்டோஸ் வந்து உங்களால கண்டினியூஸா எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் மேக்ஸிமம் நிறைய மோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷட்டர் டைப் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. இதை சூஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் ஷட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா டேப் டு டேக் a photo வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஷட்டர் பட்டன் உங்களுக்கு வேண்டாம் அப்படினா இது ரெண்டுத்தையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் யூ ஹேவ் AI கேமரா. இத சூஸ் பண்ணீங்க அப்படினா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி செல்போனை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கும். சோ இது வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. தென் யூ ஹேவ் மோஷன் ட்ராக்கிங் ஃபோக்கஸ். சூப்பரான ஒரு ஆப்ஷன். இத சூஸ் பண்றேன். இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை டபுள் டேப் பண்றேன். இப்போ பாருங்க இந்த yellow கலர் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. நான் எங்க மூவ் பண்ணாலும் அது அப்படியே ஃபோக்கஸ் ஆகுது, தெரியுதா? So this is focus tracking. Super flawless work பண்ணுதுங்க. Really good. And then you have the HDR option. So HDR வேணா ஆட்டோல வச்சுக்கலாம், இல்லனா ஆன் பண்ணிக்கலாம். So next முக்கியமான ஆளு portrait mode. So portrait modeல aperture f1ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட blur பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். சூப்பரான ஆப்ஷன். அதுக்கப்புறம் போட்டோ மோட்ல இருக்க அதே ஃபில்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட மாத்தி கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் அதே பியூட்டி ஆப்ஷன் 0ல இருந்து 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி மூஞ்சில இருக்க பருவலாம் நீங்க மறைச்சு போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க நைட் மோட். நைட் மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் நீங்க ஆன் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு ஆன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் 1x 2x and all the way up to 10x வரைக்கும் ஜூம் பண்ணி நைட் மோட்ல உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் சுத்தி பாருங்க நைட் மோட்ல ஃபில்டர்ஸே கொடுக்கல. ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங். இப்போ நம்ம வீடியோ மோட்ல இருக்கோம். வீடியோ மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் உங்களால ஆன் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். 1x
2x and all the way up to 6x வரைக்கும் zoom பண்ணி உங்களால வீடியோ எடுக்க முடியும். Really good. Okay, இப்போ frame rate and resolution செக் பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க உங்களால மேக்ஸிமமா 4K at 60 fps வரைக்கும் ரியர் கேமரால ஷூட் பண்ண முடியும். Really good option. And 1080p and 720p ல உங்களால மேக்ஸிமமா ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி frame rate வந்து 30 and 60 கொடுத்திருக்காங்க. And then you have the steady video mode. இதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களால 1080p at 30 fps ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்களா motion tracking focus கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களால 4K at 30 ல மட்டும் ஷூட் பண்ண முடியும். 60 ல ஷூட் பண்ண முடியாது. பட் வாட் எவர் இது ஒரு சூப்பரான கான்செப்ட்டுங்க. நீங்க ஒரு சப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்களேன். இப்போ பாப்பா வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாப்பா எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ ஃபோக்கஸும் பாத்தீங்கன்னா பாப்பாவை நோக்கி மூவ் ஆகுது. உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? எப்பெல்லாம் ஃபோக்கஸ் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. அதுலயுமே பாருங்களேன் 4K at 30 வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. ரியலி குட்ங்க. ஆனா அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியலி குட் ஆப்ஷன். பட் அப்படி பண்ணும்போது உங்களால 1080p at 30 ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஆனா அதுக்கப்புறம் பியூட்டி வீடியோ எடுக்க முடியும். இங்க பாருங்க இதை கிளிக் பண்ணி 0 to 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க ஃபேஸ் எல்லாம் சூப்பர் ஆக்கி உங்களால வீடியோ எடுக்க முடியும். பட் அப்படி பண்ணும்போது உங்களால 720p at 30 ல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுக்கு உங்க கொடுக்காமலே இருந்துக்கலாங்க. அண்ட் சென்சாரோட ஃபுல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா you have to choose the 50 மெகாபிக்சல் அல்ட்ரா HD மோட். இதுல வந்து உங்களால மேக்ஸிமம் 2x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். வாட் எவர் இது கொடுத்தது பெருசு. ஆனா அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால HD போட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட்ங்க. அண்ட் தென் you have the ஸ்லோ மோஷன் மோட். ஸ்லோ மோஷன் மோட் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்களேன் 240 fps 120 fps ரெண்டுல மட்டும் உங்களால ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி ரெசல்யூஷன் வந்து 720p and 1080p அவ்வளவுதான். அண்ட் கமிங் டு தி டைம் லாப்ஸ்ல சூப்பரான விஷயம் என்னன்னா உங்களால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 4K at 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். அண்ட் அதே மாதிரி உங்களால வைட் ஆங்கிள் டைம் லாப்ஸ் ஷூட் பண்ண முடியும். அப்படி ஷூட் பண்ணும்போது உங்களால 1080p at 30 ல மட்டும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் இங்க பாருங்க ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால டைம் லாப்ஸ் ஷூட் பண்ண முடியும். அண்ட் அந்த ரெசல்யூஷனுமே பாத்தீங்கன்னா 1080p at 30 ல மட்டும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் நிறைய செல்போன்ஸ் மாதிரி டைம் லாப்ஸ்க்குள்ள ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்களா நீங்க ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் பேலன்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல. அண்ட் தென் யூ ஹேவ் தி பேனோராமா. நான் பேனோராமா சொல்ல வேணாம்னு பார்த்தேன் பட் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன் உங்களால வெர்டிகலாவும் ஷூட் பண்ணிக்க முடியும், ஹாரிசான்டலாவும் ஷூட் பண்ணிக்க முடியும். ரியலி குட். அதே மாதிரி ரொட்டேட்டிங் டைரக்ஷன் உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க லெஃப்ட் டு ரைட் இல்ல ரைட் டு லெஃப்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் லெஃப்ட் டு ரைட் இல்ல ரைட் டு லெஃப்ட். சூப்பர்ல. அண்ட் இப்போ வந்து ப்ரோ மோட்ல இருக்கும். ப்ரோ மோட்ல வந்து நீங்க போட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். நான் வீடியோ மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இங்க பாருங்களேன் they have given sonogram and histogram. So இந்த ஆடியோ லெவல் வருது பாத்தீங்களா இதுதான் சோனோகிராம். மேல அந்த எக்ஸ்போஷர் லெவல் வருது பாத்தீங்களா இதுதான் ஹிஸ்டோகிராம். அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் வீடியோ மோட்ல கொடுத்த அதே தான் 4K at 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால ஷூட் பண்ண முடியும். அண்ட் அது போக ஃபோக்கஸ் பிக்கிங் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இந்த பாக்ஸ்ல நிறைய இடம் பச்சையா தெரியுது பாத்தீங்களா. சோ அதெல்லாம் ஃபோக்கஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எந்தெந்த இடம்லாம் அண்டர் எக்ஸ்போஷர் இருக்குது, எந்த இடம்லாம் ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சோ இந்த லைட்டுக்கு மேல ஒரு ஜீப்ரா கிராசிங் தெரியுது பாத்தீங்களா அதெல்லாம் ஓவர் எக்ஸ்போஷர் தெரியுதா. இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் இருந்த ஓவர் எக்ஸ்போஷர், இல்லாத இடங்கள்லாம் வந்து நார்மல் எக்ஸ்போஷர். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ மோட் பொறுத்த வரைக்கும் 4K வீடியோகிராஃபி கொடுக்கல, அதுக்கு பதிலாக 1080p at 60 கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாங்க. பட் அல்ட்ரா ஸ்டெடி மோட் வந்து எங்கேயுமே இல்லை பாத்தீங்களா. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ட்ரேட் மோட்லயுமே ஆப்பர்ச்சர் F1 ல இருந்து F16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட்ல பிளர் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். அதே ஃபில்டர்ஸ் தான் போட்டோ மோட்ல கொடுத்து அதே ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் அது போக HD போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ HD போர்ட்ரேட் வேணும்னா அதை ஆன் பண்ணுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே மேக்ஸிமம் மோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாமா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த செல்போனோட 8 மெகாபிக்சல்ல எடுத்த வைட் ஆங்கிள் போட்டோஸோட கலர் சென்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் போட்டோவோட கிளாரிட்டி வந்து கம்மியா இருக்குது. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் போட்டோஸ்லாம் பிக்சலேட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். அப்படியே ஒரு மாதிரி டல்லா தெரியுதா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரைமரி கேமரால போட்டோ மோட்ல எடுத்த போட்டோஸ். பிக்சல் பெண்டிங் பண்ணி சின்ன சைஸ் போட்டோ தான் கொடுக்குறாங்க. அப்படி இருந்துமே போட்டோ கிளாரிட்டி நல்லாவே இருக்குதுங்க. கலர் சென்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் நல்லா டீசென்ட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் விடாம உங்களால பார்க்க முடியும். ரியலி குட். பட் ஒரு நிமிஷம் நீங்க க்ளோஸ் ரேஞ்சில் போட்டோ மோட்ல போட்டோஸ் எடுக்கும்போது அவுட்புட் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த நேச்சுரல் பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. அதே மாதிரி கலர் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் ஃபேண்டாஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. எல்லா போட்டோஸ்லயும் நிறைய டீடைல்ஸ் இருந்துச்சு. நீங்க நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி HD போட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. டைனமிக் ரேஞ்ச் வேற லெவல்ல கொடுத்திருந்தாங்க. பிக்சர்ஸ்லாம் அப்படியே ரேசர் ஷார்ப்பா இருந்துச்சு. நீங்க ஓரளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் ஓடாம உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த HD போட்டோஸ் வேற லெவல்னு சொல்லலாம். ஒவ்வொரு டீடைல்ஸ்லயும் ரொம்ப ப்ரிசைஸா வந்து கேப்சர் பண்ணிருந்துச்சு. நீங்க ஒருவேளை நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல ஷூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹியூமன்ஸை ஷூட் பண்ணும்போதும் பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்து கிடைச்சிருந்துச்சுங்க. பர்டிகுலரா பாப்பாவோட ஸ்கின் டோனை பாருங்க எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா. ஸோ HD மோட்ல பிக்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா வேற லெவல் இருந்துச்சுங்க. போர்ட்ரேட் சொல்லவே வேண்டாம், வேற லெவல் இருந்துச்சு. ஏன்னா பிக்சர்ஸோட சைஸே பெருசா இருக்கிறதுனால அவுட்புட் குவாலிட்டியுமே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட் செப்பரேஷன் 95% பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. எக்ஸப்ட் ஒரு 5% மட்டும் இந்த மாதிரி ஸ்லைட்டா உள்ள ப்ளீட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். ஒரு மாதிரி பிக்சர்ஸ்லாம் ஷார்ப் இல்லாத மாதிரி தெரியுது பாத்தீங்களா? பட் மித்தபடி போட்டோஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க க்ளோஸ் ரேஞ்சில ஷூட் பண்ற போர்ட்ரேட்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்க ஒருவேளை தள்ளி வச்சோ இல்ல வந்து ஒரு லோ லைட்ல வந்து போர்ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து ஸ்லைட்டா உள்ள வருதுங்க. லைட்டா பாப்பா கண்ணல லைட்டா படம் வரைஞ்ச மாதிரி தெரியுது பாத்தீங்களா? சோ போர்ட்ரேட்ஸ்லயும் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் போர்ட்ரேட்மே சூப்பரா தான் இருந்துச்சு. பட் பிக்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சப்ஜெக்ட்டோட எட்ஜஸும் சாஃப்ட்டா இருக்குது. ஓவரால் சப்ஜெக்ட்டே சாஃப்ட்டாவும் இருக்குது. இப்போ இந்த போட்டோஸ்லாம் நீங்களே பாருங்களேன். நான் ஒரு ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்குதா? அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சுமே மொனாட்டோனஸா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நிறைய கலர்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் உள்ள வரத உங்களால தாராளமா பார்க்க முடியும். இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன். யாரோ என்னை பெயிண்ட் பண்ண மாதிரி இல்லையா? இந்த பொலிட்டிஷியன்ஸுக்கு பெயிண்ட் ஆர்ட் மாதிரி பேனர் அடிப்பாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நல்லா தான் இருக்குது. பட் ஆர்டிஃபிஷியலா இருக்குதுங்க. அதே மாதிரி நைட் மோட்ல நீங்க வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி எடுக்கிற எல்லா போட்டோஸும் ரொம்ப டார்க்கா இருக்குதுங்க. சோ பெட்டர் நைட் டைம்ல வைட் ஆங்கிள் கேமரா வச்சு போட்டோ எடுக்காதீங்க. பட் பிரைமரி கேமரா வந்து டீசென்ட்டா இருந்துச்சுங்க. நீங்க ஃபிளாக்ஷிப் அளவுக்கு சூப்பர் கிளாரிட்டி போட்டோல எதிர்பார்க்காதீங்க. பட் ஒரு டீசென்ட்டான நைட் போட்டோ உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ்லாம் உடைஞ்சு போட்டோ ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ அதனால ஒரு டீசென்ட்டான போட்டோ தாங்க. பட் ஒரு நிமிஷம் நீங்க போட்டோ மோட்ல ஹியூமன்ஸை ஃபிளாஷ் அடிச்சு போட்டோ எடுக்கும்போது அவுட்புட் சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு சில சமயம் இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ்ட் போட்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் மிச்சபடி எல்லா டைமும் சூப்பர் கிளியரான போட்டோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. உண்மையை சொல்லணும்னா ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட்டும் நைட் மோட்ல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்துருந்துச்சு. போக்கோ வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் சர்ப்ரைசிங்கா ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன் ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த நைட் போட்டோஸ்மே சூப்பரா இருந்துச்சுங்க. பட் வழக்கம் போல அதே ஆர்டிஃபேக்ட் பெயிண்டிங் எஃபெக்ட்ல இருக்கதான் செய்யுது. பட் இந்த நைட் நேரத்துல என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டா காட்டுதுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்தா கூட நல்லா சூப்பரா கேப்சர் பண்ணுதுங்க. ரியலி குட். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4K at 60 fps ல ஷூட் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் வீடியோஸ். வீடியோட அந்த ஃப்ரேம் ரேட் வந்து சூப்பரா இருக்குதுங்க. பட் லாங் ரேஞ்ச் வீடியோஸ்லாம் ஒரு மாதிரி கொதன்னு பிக்சலேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் பிக்சல்ஸ்லாம் ஒண்ணு மேல ஒன்று ஓவர்லாப் ஆகிற மாதிரி தெரியுது பாத்தீங்களா? பட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே சூப்பருங்க. கலர் சயின்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. கிளாரிட்டி அவுட் ஆஃப் தி வேர்ல்டா இருந்துச்சு. அந்த 60 fps எவ்வளவு சினிமேட்டிக்கா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்களா? பட் ஒரு சில சமயம் இந்த மாதிரி ஃபோக்கஸ்க்கு வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனா ஓவரால் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. 4K at 60 fps ல நீங்க ஹியூமன் சப்ஜெக்ட்டை ஷூட் பண்ணாலும் அதோட அவுட்புட்மே சூப்பரா இருந்துச்சு. பாப்பாவோட ஸ்கின் டோனை பாருங்க எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோவோட ஸ்மூத்னஸ் எக்ஸலண்ட்ங்க. ஃப்ரண்ட் கேமரால ஷூட் பண்ணப்பட்ட 1080p at 60 fps வீடியோ நல்லா தான் இருந்துச்சு. பட் 4K அளவுக்கு ஒரு பஞ்சினஸ் இல்ல. ஃபோர்கிரவுண்ட் அதாவது சப்ஜெக்ட் வந்து நல்லா பிக்கப் பண்ணிக்குது. பட் பேக்ரவுண்ட்லாம் பாருங்களா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஒரு மாதிரி மங்களா இருக்க மாதிரி தெரியுதா? மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மியூட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பஞ்சினஸ் வந்து வீடியோல இல்ல. அண்ட் அதே மாதிரி 1080p at 30 fps ல ஷூட் பண்ணப்பட்ட ஸ்டெடி வீடியோ வந்து டீசென்ட்டா இருந்துச்சுங்க. அண்ட் இந்த செல்போன் கேமரா பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே OIS வந்து எனேபிள் பண்ணப்பட்ட கேமரா. அது கூட வந்து EAS ஆட் பண்ணி ஸ்டெபிலைசேஷன் பண்றாங்க. ஃபுட்டேஜ் நல்லா செட்டில்டான இருந்துச்சு. பட் ஸ்லைட்டா ஜிட்டர் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி கிளாரிட்டி வந்து நல்லாவே கம்மியா இருக்குது. 4K கம்பேர் பண்ணும்போது நல்லா கம்மியா தான் இருக்குது. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன். நீங்களே பாருங்களேன். ஸோ ஓவராலா இந்த செல்போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற பர்சனா கேட்டீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு இவங்க சூஸ் பண்ணிருக்க அந்த நீஷ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல கேமிங் செக்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கேமிங் நீங்க விளையாடலாம். நல்ல மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு 12-bit டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கான ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட்வொர்க்லாம் எடுத்துட்டீங்கன்னா வைஃபை ப்ளூடூத் எல்லாமே டாப் ஆஃப் தி லைன் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபிளஷ்ட் NFC கொடுத்துருக்காங்க. டீசென்ட்டான கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டீசென்ட்டான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த பிரைஸ் பண்ணி இந்த செல்போன் வர்த் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த செல்போன் உங்களுக்கு சூப்பரான அஃபோர்டபுளான பிரைஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா பெட்டர் கான்டாக்ட் யாழ் மொபைல்ஸ். அவங்க நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் முக்கியமா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மனோஜ்.